நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கடா. டேய் மாப்பிள்ள, டேய் அங்க பாருங்கடா. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நண்பனை சந்தேகப்படக்கூடாதுரா. அப்படியெல்லாம் சொல்லுவேன் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு அவன் மேல பயங்கர டவுட்டா இருக்கு. ஏய், எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஐயா, அவன் மேல இருக்க கோவத்தை ஏன்டா எங்க மேல காட்டுற? மாப்பிள, காதல் காட்சி ஓகே, ஆனா இந்த இங்கிலீஷ் படம் மாதிரி காதல் காட்சி நாட் ஓகேடா. ஏற்கனவே நம்ம காலேஜை பத்தி தப்பா பேசுறானுங்க. இதுல பசங்களும் பொண்ணுங்களும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்கன்னு ஊரே வயிற்றுச்சல் வேறுபடுது. இப்ப போய் இந்த மாதிரி சை. ஏய், என்னடா ஆச்சு இப்போ? மாப்பிள, நீ தான் நேர்ல பார்த்தல, இப்ப அதை எங்க வாயால வேற கேட்கணுமா? மாப்பிள, இப்ப நீ இருக்க, நீ எவ்வளவு டீசெண்டா லவ் பண்ற? உடனே முறைக்காத மாப்பிள, உன்னை எவ்வளவு டீசெண்டா இருக்கு. இது கொஞ்சம் அடல் சூழ்நிலையா இருக்கேன்னு தான் டென்ஷன் ஆகிறோம். டேய், வெற்றி ஒன்றும் அப்படிப்பட்ட பையன் இல்லடா. ஸ்வேதாவும் நல்ல பொண்ணு தான், தப்பாலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாப்பிள, நானே ஸ்வேதா வெற்றி தோல் மேல சாஞ்சிட்டு இருந்ததை பார்த்துருக்கேன். ஒருவேளை மயக்கமா இருக்குமோ? ஆமா, காதல் மயக்கம். டேய், என்னடா நீங்க? ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு நம்ம கூட படிக்கிறவ, நம்மளே அவங்கள பத்தி தப்பா பேசலாமா? மாப்பிள, நம்ம பார்த்தனால பேசிக்கிருக்கோம். இதுவே வேற எவனாவது பார்த்துருந்தான்னு வையி, பாத்ரூம்ல படம் வரைஞ்சு பாகம் குறிச்சிருப்பேன். சுல்லா மட்டும் பார்த்துருந்தான், கும்பிட போனதையும் குறுக்கே வந்தமான்னு டான்ஸே போட்டிருப்பான். அது என்னமோ உண்மைதான். மாப்பிள்ள, நம்ம டிவி சீரியல்ல எந்த ரேஞ்சுக்கு காதல் காட்சிகள் பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்கு. நம்ம இந்தி பட ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணா சரியா வராது, பாத்துக்க. அவன்கிட்டயே நம்ம போய் பேசிருக்கலாம். இவன் தான் சிவபூஜையில் கரடி மாதிரிலாம் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பழமொழிலாம் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டான். இவனை உதச்சா சரியா வரும்டா. ஆத்தி, அங்க மடியில படுத்துருக்கவளை விட்டுட்டு என்ன உதப்பாராம்ல. இப்போ என்னடா பண்றது? மாப்பிள, நீ தான் அவங்ககிட்ட போய் பேசணும். நான் எப்படா அதை பேச முடியும்? மாப்பிள, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் போய் பேசுமாப்பிள. அதானே பார்த்தேன். என்னடா அக்கறையில் பேசுறியேன்னு. இது வயிற்றுச்சல் இப்போ தானடா தெரியுது. டேய், 60 எபிசோடா ஒரு பெயின் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெயின் உனக்கு எப்படா தெரியும்? ஏய், என்னடா என் மேலே திருப்புறீங்க? ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மச்சான். செல்ஃபோனில் பாட்டை போட்டு ஜெயா கூட சந்தோஷமாக ஆடி பாடுற உனக்கு எங்கள் ஃபீலிங்ஸ் புரியாது மச்சான். டேய் வேணாம். அதான்டா மச்சான் நானும் சொல்றேன். வயசுக்கு வந்த 3 பேரை கூட வச்சுக்கிட்டு நீங்க இப்படிலாம் பண்றது நல்லா வாடா இருக்கு. முடிஞ்சா பண்ணுங்க. உங்களை யாரா வேணாம்னு சொன்னது? எல்லாரும் தானே வேணாம்னு சொல்றாங்க. ஏதோ நான் அடம் பிடிக்கிற மாதிரி சொல்ற. மாப்பிள, உலகத்துல 2 மனுஷன் தான் இருக்கேன். ஒருத்தன் ஜாலியா சந்தோஷமா அனுபவிக்கிறவன், இன்னொருத்தன் அடடா அவனை மாதிரி அனுபவிக்க முடியலையேன்னு புலம்புறவன். நீ வெற்றி எல்லாம் ஜாலி அனுபவிக்கிறவங்க, நான் ஜக்கு பாலாலாம் புலம்புறவங்க. டேய், நான் எதை பத்தி பேசுறேன், நீங்க எதை பத்திடா பேசுறீங்க? மாப்பிள, யூ லவர் பாய், பட் ஓகே லவர் பாய், பட் வெற்றி பிளே பாய் அண்ட் வெரி பேட் பாய். அதுக்கு தப்பை யாராவது தட்டி கேட்கணும். அதை நீயே தட்டி கேட்க வேண்டியதானே? தட்டி கேட்கலாம், எங்க திருப்பி தட்டி கேட்டுமோ சின்ன பயம்தான். மாப்பிள, நீ தான் அவங்ககிட்ட பேசுறது சரியான ஆளு. டேய், போய் கேட்டு அவன் என்ன அசிங்கமா நினைச்சானா என்னடா பண்றது? அவன் நம்மள அசிங்கமா நினைச்சா பரவாயில்லடா, ஆனா அவனை யாரும் அசிங்கமா நினைக்காம இருக்கணும்ல. டேய், நம்ம அவனை தப்பா நினைக்கிறது தப்பு. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, ஸ்வேதா மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி கார்த்தி, இதே மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடந்தா என்ன பண்றது? திரும்பி நடந்தா அப்ப பார்க்கலாம். அப்ப திரும்பி பாரு. யாரு யாரோடு இங்கு யாரு? மாப்பிள, இதெல்லாம் ஓவர்ரா. ஒருவேளை மயங்கி விழுந்த ஸ்வேதாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறானோ? ஏண்டா அவன் பேலன்ஸ் இல்லாம போறான், நீ என்னமோ அவன் ஆம்புலன்ஸ் ஓட்டி போற மாதிரி சொல்ற. காத்தாடி, நேத்து டிவில ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்தேன். அவரு ஹீரோயினும் பைக்ல போவாங்க. ஹெலிகாப்டர்ல அவங்கள வில்லை அப்படியே துரத்துவேன். ஹீரோயின் பாண்டோட பேண்ட் மாதிரி அவர் மேலே ஒட்டிக்கிட்டு போகும். இப்ப எதுக்கு முறைக்கிற? ஃபெவிகால் விளம்பரம் மாதிரி வெற்றி ஸ்வேதாவும் ஒட்டிக்கிட்டு போறத பார்த்தில்ல? ஈசியா ரோட்ல மூஞ்ச பூரா துப்பட்டாவால மூடிக்கிட்டு பசங்களோட பேக்ல பேக் மாதிரி தூக்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரி போறாங்க 2 பேரு. டேய், அதுங்களாவது பயந்துக்கிட்டு மூஞ்ச மூடிட்டு போதுங்க. இதுங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம, அதுவும் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே சி அபச்சாரம் அபச்சாரம். என்னடா பண்ண சொல்றீங்க?
என்ன மாப்பிள இப்படி கேட்ட? நம்ம டீமோட சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், பவர் ஸ்டார், டெரர் ஸ்டார், அப்புறம் என்னடா பாலா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கிறிஸ்மஸ் ஸ்டார், லிப்டன் டாப் ஸ்டார், கென் ஸ்டார் எல்லாமே நீ தானப்பா. அதுக்கு நீ தான் மாப்பிள தட்டி கேட்கணும். தட்டி கேட்கறதுனா எப்படி? இப்படித்தான் இப்படிதான் தட்டி கேட்கணுமா? இப்படி கேட்டா தான் மாப்பிள வெற்றி சரியா வருவான். இப்படி கேட்டா அவன் வேற மாதிரி பதில் எப்படி? சொல்லுவான். இப்படித்தான். டேய் டேய் என்னடா அடிச்சவன் தானே அடி வாங்கினவனை விட உஷாரா இருக்கானே. ஏன் அப்படி? ஏன்னா அடி வாங்கினவே எனி டைம் அதை ரிட்டர்ன் கொடுப்பான்ல. அதான்ல அடி விழுகிறத பார்த்துட்டு கூட உஷாரா தான் இருக்கணும். ஏன் அப்படி? பக்கத்துல ஒருத்தனுக்கு அடி விழுகிறப்ப இவனுக்கு அடி விழுக சான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? அப்படித்தான். ஏய் உக்கார்ற. இதான் ஒரு விஷயத்த பேசுற லட்சணமா? கோச்சுக்காத மாப்பிள்ள, திரும்ப வேணா முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? அது அவன்கிட்டே கேளு. எவங்கிட்ட? அதை வராம்பார், அவன்கிட்டே கேளு.